யோசேப்பினுடைய தகப்பனார் அவன் மேல் வைத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் 22வது வசனத்தினுடைய பின்னணியிலே வாசிப்பீர்களே, ஆனால் அவன் கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நிறைய சுவர்கள் அவனுக்கு கட்டப்பட்டது. அவன் முன்னேறாதபடி, அவன் வாழாதபடி, அவன் வெற்றி அடையாதபடி நிறைய தடைகள் அவனுக்கு உண்டானது. ஆனா ஆண்டவர் அவன் மேல வச்சிருக்கிற 15வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எல்லா தடைகளையும் தாண்டி அவன் மேலே படர்ந்தான். அவன் சுவர் மேலே அவன் படருகிற ஒரு கொடியாக, ஒரு செடியாக அவன் மாற்றப்பட்டான். நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த யோசேப்பின் மேல வச்ச ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தடைகளை தாண்டி வளர்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தடைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளிலே பலவிதமான தடைகள் அவனுக்கு வந்தது. அவன் முன்னேறாதபடி அவனுக்கு நிறைய தடைகள் வைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி 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 வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் இருக்கிற பழிச்சொல்கள், இன்னும் அவன் அடிமைப்படுத்தப்பட்டு, இப்படி எல்லா தடைகளையும் தாண்டி ஆண்டவர் அவனை ஒரு படருகிற ஒரு கொடியாய், செடியாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு முன்பாக நிறைய தடைகள் காணப்படுது, ஆனா அந்த தடையை என்னால தாண்டவே முடியல, அந்த தடையை என்னால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டியது, இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை என் தலை மேல வைங்க ஆண்டவரே, என் தலை மேல வைங்க ஆண்டவரே. எப்படி அவன் தடைகளை தாண்டி வளர்ந்தானோ, எப்படி அவன் தடைகளை தாண்டி படர்ந்தானோ, அதே போல இன்றைக்கு இருக்கிற நானும் ஒரு நாள் தடைகளை தாண்டி வளரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேகம் பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், பாஸ்டர் இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் பாஸ்டர் தேவை, என் பிள்ளைகளுக்கு தான் பாஸ்டர் கண்டிப்பாக தேவை. எங்கு போனாலும் தடை கற்களாக இருக்கிறது, நான் எப்படியாவது தாண்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னால இந்த தடைகளை தாண்டவே முடியல. அது என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பாரமாய் நின்று கொண்டிருக்கிறது. நான் உயர்வதற்கு தடையா இருக்குது. வேலைக்கு போனா அங்க தடை, வியாபாரத்திற்கு போனா அங்க தடை, எங்கு பார்த்தாலும் எனக்கு தடை. யாரோ ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாய் தடை பண்ணி கொண்டே இருக்கிறார். இத்தனை நாட்களும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த தடையை மாறாதா? அந்த தடைகள் எடுத்து போடப்படாதா? ஆனால் இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். அது எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட தடையான சுவராய் இருந்தாலும், கர்த்தர் அதை தாண்டி உங்களை வளர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இல்ல இத்தனை காலமாச்சு எனக்கு இந்த தடை சுவரை தாண்ட முடியல, அது ஒரு பெரிய பர்வதம் போல நிக்குது பாஸ்டர், அது ஒரு பெரிய ஒரு சுவரை போல என்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கு பாஸ்டர், அந்த சுவருக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த தடையை மட்டும் நான் தாண்டிட்டேன்னா ஒரு பெரிய வெற்றியை அடைவேன்னு எனக்கு தெரியும். ஆனா பல மாதங்களாய் போராடுகிறேன், பல வருஷங்களா போராடுறேன், இந்த தடையை மட்டும் என்னால தாண்ட முடியல, இந்த சுவரை மட்டும் என்னால தாண்ட முடியல. ஆனால் யோசேப்பை ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னுடைய தடைகளை தாண்ட பண்றதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒருவேளை இதற்கு முன்பாக உங்களுடைய பலத்தால அந்த மதிலை தாண்டறதுக்கு நீங்க நினைச்சு தோற்று போயிருக்கலாம்.
உங்களால அது தாண்ட முடியாம இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களோட கூட வரப்போகிறார். அவர் பலத்தை கொடுக்க போறாரு, அவர் சத்துவத்தை கொடுக்க போறாரு. அவர் பலத்தை கொடுப்பாரே ஆனால் அவராலே நீங்கள் அந்த மதிலை தாண்டுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, யோசேப்பு எப்படி தடைகளை தாண்டி வளர்ந்தானோ அதே போல நம்மையும் ஆண்டவர் தடைகளை தாண்ட பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா இந்த யோசேப்பிற்கு விரோதமாய் இருந்த 3 விதமான தடைகள், முக்கியமான தடைகள், இல்லை என்றால் அவனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட 3 தடை கற்கள், 3 சுவர்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக யோசேப்புக்கு முன்பாக வைக்கப்பட்ட முதல் தடை. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 31வது 32வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவருடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காமல், நான் துக்கத்தோடே என் குமாரனத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டு இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்கள், முதலாவதாக வேதம் இந்த இடத்திலே சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட முதல் தடை சுவர் என்ன அப்படின்னா, முன்னோர்கள். அப்படின்னா அவனுடைய தகப்பனார் இப்போ அவன் இறந்து போயிட்டான், இனி திரும்ப யோசேப்பு என்னிடத்துல வரமாட்டான், அவனை நாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு தடையான ஒரு சுவரை கட்டிட்டாரு, ஒரு முற்றுப்புள்ளிய வச்சிட்டாரு. அதான் முன்னோர்களுடைய தடை கற்கள், முன்னோர்கள் மூலமாய் வருகிற தடைகள், முன்னோர்கள் நமக்கு விரோதமாய் கட்டப்பட்ட மதில் சுவர்கள். இந்த யோசேப்ப ஆண்டவர் வந்து எதை தாண்டி வளர பண்ணினார், ஆண்டவர் எதிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்றால், முதலாவதாக கர்த்தர் அவனை தாண்ட பண்ண முதல் மதில் சுவர், முன்னோர்களுடைய மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ணினார். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் என் வாழ்க்கையினுடைய தடை வேற எதுவுமே இல்லை, எங்களுடைய முன்னோர்களுடைய சாப கட்டு என்ன தொடர்ந்துட்டே இருக்குது, எங்க தாத்தாவுடைய சாப கட்டு என்ன தொடர்ந்துட்டே இருக்குது, எங்க அப்பா கடன் வாங்கினார், எங்க தாத்தா கடன் வாங்கினார், நான் கடன் வாங்குறேன், எங்க வீட்டில் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இந்த வியாதி இருக்குது, வம்சா வழி சாபம் என்ன தொடர்ந்துட்டு வருது, அவர்கள் வைத்த அந்த தடையை என்னால தாண்டவே முடியல, நான் எத்தனையோ ஜெபம் பண்றேன், நான் எத்தனையோ ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், ஆனா முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய தடை என்னை தொடர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்ற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பு ஜெயித்த முதல் தடை என்ன தெரியுமா? யோசேப்பு தாண்டின முதல் மதில் சுவர் என்ன தெரியுமா? நான் நம்புறேன், முன்னோர்கள் அவனுக்கு விரோதமாய் தன் தகப்பனார் தன்னுடைய முன்னோர்கள் வைத்த மதில் சுவரை அவன் தாண்டினான்.
தடைகளை தாண்டினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக, ஒரு மகிமையை கர்த்தர் தருவாராக. அந்த மகிமை என்ன பண்ணும் அப்படின்னா, இதற்கு முன்பாக முன்னோர்களுடைய சாபங்கள் முழுவதையும் நீங்கள் தாண்ட கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு முன்பாக அது ஒரு பெரிய மதில் சுவரை போல நின்றுட்டு இருக்குது, நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஏன் நம்முடைய குடும்பத்துல யாருமே நல்லா இல்ல, நம்முடைய வம்சத்துல யாருமே நல்லா இல்ல, அக்கா நல்லா இல்ல, தம்பி நல்லா இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த சாப கட்டு தொடர்ந்துட்டே வருது, நானும் அப்படித்தான், இதை தாண்டவே முடியாம கஷ்டப்படுறேன். இல்ல இல்ல, இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் தான் உங்கள் தேவனாய் இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அநேகருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற முன்னோர்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தடை கற்களை கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நானும் அப்படித்தான். என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தகப்பனார் ஒரு பெரிய கடன்காரராக இருந்தார். எங்களுடைய தாத்தா ஒரு பெரிய கடன்காரராக இருந்தார். எங்க வம்சத்துல கடன் வாங்காதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்த உடனே என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் ஜெபித்த ஜெபமே அப்படிதான். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துல ஓடுற பிளட் எங்க அப்பாவுடைய பிளட் நான் சொல்ல மாட்டேன், என் வம்சத்துல இருக்கிற பிளட் அல்ல. நீங்க எப்ப என்ன தொட்டீங்களோ, எப்போ உம்முடைய ரத்தத்தால கழுவுனீங்களோ, அப்பொழுது என்னுடைய சாபமான பிளட் எல்லாம் வெளியே போய் உம்முடைய ஆசீர்வாதமான ரத்தம் என்னுடைய சரீரத்துல ஓடுது. சோ எனக்குள்ள ஓடுறது எங்க வம்சத்தினுடையது அல்ல, உங்களுடையது ராஜா. அதனால அந்த கடன் பிரச்சனை என்னை தொடரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணேன். அதை நான் ஒரு நாள் கூட வாங்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். சோ இந்த காலை வேளையில இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஓடுற ரத்தம் என்னுடைய தாத்தாவுடைய வம்சத்துல உள்ளதல்ல, எங்க அம்மாவுடைய வம்சத்துல உள்ளதல்ல. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேனோ, அன்று முதல் எனக்குள்ள ஓடுற ரத்தம் உம்முடைய ரத்தம், எனக்குள்ள சுவாசிக்கிற சுவாசம் அது உம்முடைய சுவாசம். அதனால இந்த முன்னோர்கள் கட்டின மதில் சுவர் இப்பொழுது தாண்டக்கூடிய ஒரு பலனை தாருன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் அதை உங்களுக்கு வெற்றியாய் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய மதில் சுவர்களை கட்டிவிட்டு தான் போனார்கள். இனி அவ்வளவுதான், காலத்திற்கு நீங்க யாருமே இதை தாண்ட முடியாதப்பா. இனி முன்னோர்கள் பட்ட பாடலை நீங்க பட்டுட்டு தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தானியேல் மூலமாய் கர்த்தர் ராஜாவுக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து, அவனை எல்லா மதில்களையும் எல்லா சாபங்களையும் ஆண்டவர் தாண்ட பண்ணினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாபேசை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். யாபேசனுடைய தலையின் மேல ஒரு பெரிய சாபம் வைக்கப்படுகிறது. முன்னோர்களுடைய சாபம், தன்னுடைய தகப்ப தாயாருடைய அந்த வார்த்தைகள் வைக்கப்படுகிறது. அவன் பிறந்த உடனே அவனுடைய தாயார் அவனை துக்கோன்ற பேரை வைக்கிறாங்க. ஐயோ, நீ துக்கமா பிறந்துட்ட. ஆனா யாபேஸ் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கர்த்தர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, எவ்வளோ தடை கற்கள் எனக்கு இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பலனை தருகிறவர் நீர்தான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்குமே, ஆனால் நான் பெரியவன் ஆவேன்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே பெரிய அற்புதத்தை செய்து அவனுடைய எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தாண்ட பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவர்களை கர்த்தர் தாண்ட பண்ணுகிறார். அந்த தடை கற்களை தாண்ட பண்ணுகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே வம்சாவளி சாபங்கள் தொடர்கிறதோ, முன்னோர்களுடைய சாபங்கள் தொடர்கிறதோ, ஹல்லேலூயா, அம்மா வம்சத்துல அப்பா வம்சத்துல சாபங்கள் தொடர்கிறதோ, இன்றைக்கு இந்த 15வது நாள் அந்த சாபங்களை முறிக்கிறதற்கு இதோ ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குறார். அந்த வீட்டுல கர்த்தர் இறங்குறார். ஓ, நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துல இறங்குறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவர் அந்த சாபத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எஸ் லார்ட், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அறிக்கை செய்யுங்க. எனக்கு முன்பாக வைத்திருக்கிற முன்னோர்களுடைய தடையை நான் தாண்டுவேன் ஆண்டவரே, தாண்டுவாண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி என்றால் யோசேப்பிற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது தடையை குறித்து நம்ம வாசிக்க போறோம். இரண்டாவது தடையை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 37ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 26, 27. அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். நீங்கள் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளிலே ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற முதல் தடை என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பன், அதாவது தன்னுடைய முன்னோர்களால் வைக்கப்பட்ட தடை. ஆனா அந்த தடை சுவரை தாண்டி தான் யோசேப்பு வளர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது தடை இந்த இடத்துல வாசித்தோம். என்ன தடை அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிறவர்கள், அதாவது அவனுடைய சொந்த சகோதரர்கள், அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு பெரிய தடையை வச்சுட்டாங்க. நீ முன்னேறது பார்த்துக்கலாம்ப்பா, நீ நல்லா வருவியான்னு நான் பார்த்துக்கலாம். அதான் யோசேப்பை கொன்று போட நினைத்தார்கள். அதற்கு பிறகு இஸ்மவேலருடைய கரத்தில் விற்று போட்டார்கள். அவர்கள் விற்று போடுவது இந்த இஸ்மவேலர்கள் கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல லாபத்திற்கு விற்பாங்க. இவங்கள்ட்ட 20 வெள்ளி காசுக்காக வாங்கினவங்கள யாரு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இல்லை, யார் வேணாலும் கேட்கலாம், அவனை என்ன வேலைக்கு வேணாலும் கேட்கலாம். அவர்களுக்கு தேவை பணம் தான் தேவை. அவர்கள் பணத்திற்காக ஆட்களை வாங்கி அடிமைகளாக ஆட்களை விற்கிறவர்கள். அதுவும் எகிப்து தேசத்துல நிறைய அடிமைகளை வாங்குவாங்கன்னு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வாங்கி கொண்டு போய் அங்க காசுக்கு வித்துருவாங்க. அப்படிதான் இப்போ அவனை கூட பிறந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனுக்கு ஒரு தடை சுவரை கட்டுறாங்க. சகோதரர்கள் மட்டுமல்ல, போத்திபாருடைய வீட்டிலே சுற்றி இருக்கிற அந்த அம்மா ஒரு தடை சுவரை கட்டுறாங்க. சிறைச்சாலையிலே ஒரு தடை சுவர் அவனுக்கு கட்டப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின தடை சுவர்களை தாண்டி வளர்ந்தான். இரண்டாவது, ஆண்டவர் உங்களை எதுல தாண்ட பண்ண போறார் தெரியுமா? நீங்க எதை தாண்ட பண்ண போறீங்க தெரியுமா? இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் உங்களை சுற்றி நிறைய பேர் தடையா வச்சுட்டாங்க, உங்களை சுற்றி சுவர் கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க முன்னேறாதபடி, பாஸ்டர் என்னுடைய சொந்த சகோதரனே எனக்கு ஒரு பெரிய தடையை போட்டுட்டான், என் கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு எனக்கு ஒரு பெரிய தடையை வச்சிருக்காங்க, என்னால தாண்டவே முடியல, என்னால தாண்டவே முடியல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன வாழவே விட மாட்டேங்கிறாங்க, என்ன தடுத்து நிறுத்துறாங்க, எனக்கு எங்கு போனாலும் தடையா வந்து நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை வேதம் சொல்லுகிறது, சுற்றி இருக்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் வைக்கிற அந்த தடை கற்களை தாண்டி அவன் வளர முடியுமானால், இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேண்டாம் தடையை வைக்கலாம், ஆனால் அந்த தடைகளை தாண்டி வளரக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க தலை மேல, உங்க பிள்ளைகளுடைய தலை மேல வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள்.
நீங்கள் ஸ்தோத்திரம் வேதத்துல ஈசாக்கு என்கிற மனிதனை குறித்து வாசிக்க முடியும். வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனை சுற்றி தடை வச்சுட்டாங்க. அவனை இருக்கிறவங்க அதான் ஏசேக்கில் அவனுக்கு தடை வச்சுட்டாங்க, சித்னாவில் அவனுக்கு தடை வைத்துட்டாங்க. கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய தடை சுவரை எழுப்புறாங்க. நீ வளர்ற பார்க்கலாம், நீ நல்லா இருப்பியா பார்க்கலாம், நீ எப்படி இதை தாண்டறன்னு பார்க்கலாம், நீ எப்படி விவசாயம் பண்றன்னு பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் ஈசாக்கோடே இருந்தார். எத்தனை பேரு அவன் வளர விடாதபடி அவனுக்கு தடை கற்களை வச்சாலும் அத்தனையும் தாண்டி ஆண்டவர் ஈசாக்கை வளர பண்ணுவது உண்மையானால், இன்று காலை வேளையில் இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுறாரு. உங்களுக்கு விரோதமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எத்தனை தடை கற்களை வைத்தாலும், உங்களை முன்னேறாதபடி தடுத்து நிறுத்தினாலும், உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவரையே கட்டி எழுப்பினாலும், என் தேவன் ஜெயபலமானவர். என் தேவன் தடைகளை உடைக்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்கிறவர், உனக்கு முன்னே கடந்து போகிறவர், தடைகளை உடைக்கிறவர். அவர் உனக்கு விரோதமாய் மனிதர் கட்டின அந்த தடை கற்களை உடைத்து, இதோ உன்னை வெற்றியான பாதையிலே நடத்தி கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ இந்த யோசேப்பை ஆண்டவர் தாண்ட வச்சது, யோசேப்பை ஆண்டவர் தாண்டி வளர வச்சது, அவனை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின அந்த மதில் சுவர், அவனை சுற்றி இருக்கிறவர்கள் வைத்த அந்த தடைகளை தாண்டி ஆண்டவர் வளர பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தேவன் ஒரு நாள் அப்படி விடவே மாட்டார். நான் ஒரு விசை என்னை பாஸ்டர் ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை விட்டார். ஒரு வீட்டில் ஒரு கடையில் வேலை செய்கிறதற்காக விட்டார். அப்போ அந்த கடையில் வேலை செய்யும் போது அந்த நபர் சொன்னார், இல்லை இவனை நீங்கள் வீட்டுக்கு டெய்லி கூட்டிகிட்டு போக வேண்டாம், என்னுடைய வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே எங்கள் பாஸுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, நம்முடைய பையனை நல்லா அவங்க பார்த்துக்குவாங்க போல தெரியுது. அவர்களுக்கு அவர்களுக்கும் குழந்தை இல்லாததுனால இவனை ஒரு பையனாக அவங்க எடுத்துட்டாங்கன்னா இவன் ரொம்ப நல்லா வந்துருவானே அப்படின்றது மாதிரி அவங்க நினச்சாங்க. ஆனால் என்னை அவங்க தங்க வச்சது ஒரு அடிமையை போல தங்க வைத்தார்கள். அவர்களுடைய வீட்டிலே இருக்கிற மாடி படிக்கட்டுக்கு அடியில் ஒரு சின்ன ஒரு கட்டில் போட்டு அந்த இடத்துல என்னை தங்க வச்சுட்டாங்க. நான் அந்த ஆடு மாடுகளுக்கு அவங்களுடைய மாடு வச்சுருந்தாங்க, அந்த மாடுக்கு புல் போடுறது, மாடு கழுவுறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பாஸ்டர் கடைக்கு வருவார். கடைக்கு வரும்போது என்னை பார்த்து கேட்பார், என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பார். நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவரை பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே பாஸ்டர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். இப்போ என்னால் பாஸ்டர்கிட்ட சொல்லவே முடியல, பாஸ்டர் இந்த மாதிரி என்னை இப்படி தான் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, நான் ரொம்ப ஒரு அடிமையை போல் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியல. பாஸ்டர் கேட்கும்போது அவர் ரொம்ப நல்லா பேசிடுறாரா, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ஜெபம் மட்டும்தான் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இருந்தா ஒரு அடிமையாகவே இருக்கணும்ப்பா, இந்த இடத்துல திரும்ப என்னால் வேற எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும்னு சொல்லி நான் ஜெபித்தேன். திடீர்னு பாஸ்டர் ஒரு நாள் யார்கிட்டையுமே சொல்லாம ஒரு சாயங்கால நேரத்தில் அந்த கடை முடிச்சுட்டு போகும்போது அவர் வீட்டுக்கு வந்தார். அவர் தங்கி இருக்கிற அந்த நபருடைய வீட்டுக்கு வந்தார். அப்போ என்னை பார்த்தாரு. நான் அந்த மாடி படிக்கட்டுக்கு அடியில் ஒரு கட்டில் போட்டு அங்கே படுக்கிறத பார்த்த உடனே அவருக்கு உடனே கஷ்டமாயிடுச்சு. என்ன இங்கே தான் படுத்துருக்கிறியா அப்படின்னு கேட்டார். ஆமாம், இங்கே தான் படுத்துருக்கிறேன். ஏன் இதை என்கிட்ட நீ சொல்லலை, சொல்லியிருந்தா உன்னை அன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி அவங்களையும் அப்படி திட்டிட்டு என்னை பாஸ்டர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த இடத்துல அப்படி இருந்திருந்தா அவங்க எனக்கு ஒரு பெரிய தடை சுவரை கட்டியிருப்பாங்க. நான் வளராதபடி, நான் உயராதபடி இன்றும் அங்கு அடிமையாக இருந்திருப்பேன். ஆனால் என் மீட்பர், என் இரட்சகர், நான்
நான் சேவிக்கிற என் தேவன் அன்றைக்கு தாயின் கருவிலே உருவாகும் போதே தெரிந்து கொண்ட கர்த்தர் எனக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டின எல்லா தடைகளையும் எல்லா தடை கற்களையும் கர்த்தர் முறித்து போட்டு அதை தாண்டும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஊழியத்தை ஆரம்பித்த அன்று முதல் எத்தனை தடைகள் மனிதர்கள் கட்டினாங்க, எத்தனை தடைகள் மனிதர்கள் போட்டாங்க. அவ்வளவுதான், சர்ச்சை தூக்கிடுவோம், ஊழியம் செய்ய விடமாட்டோம். எத்தனை தடைகள் மனிதர்கள் எனக்கு முன்பாக வைத்த, எனக்கு முன்பாக கட்டின சுவர் சாதாரணமானது அல்ல, பெரிய பெரிய மதில் சுவரை கட்டினார்கள். அதான் ஒரு விசை சாதாரணமா ஒரு ஃப்ளெக்ஸை கொண்டு போய் இரவுல கட்டிட்டு வந்தேன். அந்த ஃப்ளெக்ஸை ஒரு கொடி கம்பத்துல கட்டிட்டேன்றதற்காக அந்த கொடியே அறுத்து போட்டு அன்றைக்கு அநேக போலீஸ் எல்லாம் வர சொல்லி என்ன என் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணி அதுல கோர்ட்ல போய் நான் நின்னேன். கூண்டுக்குள்ள நிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய தடை கற்கள். அப்ப அந்த கூண்டுல நிற்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க, அவ்வளவுதான், திரும்பி உங்களை எதுவுமே செய்ய விட மாட்டாங்கன்னு. ஆனா ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய தயவை கிடைக்க பண்ணி திரும்ப இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் எத்தனை மனிதர்கள் தடை விதித்தாலும் எல்லா தடைகளை தாண்டி இன்று வரை நிற்க பண்ணுகிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று காலை வேளையில உங்களிடத்தில் பேசுகிறார். மகனே மகளே, உனக்கு விரோதமாய் மனிதர்கள் போட்டிருக்கிற தடைகள், உனக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் கட்டின மிகப்பெரிய சுவர்கள், நீ நினைக்கிற என்னால தாண்டி வரவே முடியாது, என்னால தாண்டவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பை அந்த தடைகளை தாண்டி வளர பண்ணின அதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தடைகளை தாண்ட பண்ணுவார், அந்த தடைகளை தாண்ட பண்ணுவார். நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரிய தேவன். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya. நம்புறீங்களா? இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எஸ்ஸப்பா, என்னை சுற்றி மனிதர்கள் வைத்திருக்கிற தடைகளை தாண்ட பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எந்த மனுஷனும் உங்களுக்கு தடை போட முடியாது, எந்த மனுஷனுடைய தடையும் உங்களுக்கு நிற்கவே நிற்காது. ஜெயபலமானவர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த யோசேப்பிற்கு விரோதமாய் கட்டப்பட்ட, இல்லை என்றால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட மூன்றாவது தடை என்ன அப்படின்னா, அவனுக்கு அவனே உண்டு பண்ணின சுவர், இல்லைன்னா அவனுக்கு அவனே உண்டு பண்ணின தடை தான் மூன்றாவது தடை. நீங்கள் ஆதியாகமத்திலே 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 40வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 15 16 வாசிக்கலாமா? 40வது அதிகாரம் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். நீங்கள் 14வது வசனத்தை இதுதான் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்றான். இந்த இடத்துல வாசிக்கும் போது யோசேப்பு இத்தனை ஆண்டுகள் பாடுகள் மேல பாடு அனுபவிச்சதுனால அவனுக்கே ஒரு மதில் சுவரை அவன் கட்டிட்டான். அவனுக்கே அவன் ஒரு தடை கற்களை போட்டுட்டான். அவனுடைய தரிசனங்கள் மறந்துச்சு, சொப்பனத்தை எல்லாம் அவன் மறந்துட்டான். என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு கூட வராதா, நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளனா கூட பரவாயில்ல, இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே போனா போதும், தன்னுடைய வாழ்க்கையில தான் திரும்பி எழும்ப மாட்டேன் என்று அவனுக்குள்ளே ஒரு சுவர் அவன் கட்டி எழுப்பிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் தனக்கு தானே கட்டினதையும் ஆண்டவர் தாண்டி வளர பண்ணினார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்ன தெய்வம் அவனை தாண்டி வளர பண்ணினார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே,
இதே போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். நீங்க நிறைய பேர் உங்களை சுற்றி நீங்களே நிறைய மதில் சுவரை கட்டி வச்சிட்டு இருக்கலாம். நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் படிக்கல, எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் எதையுமே செய்ய முடியாது. உங்களை சுற்றி மதில் சுவர், நான் ஜெயிக்க மாட்டேன், நான் தோத்துருவேன், நான் எப்படி வெற்றி அடைய முடியும் என்றெல்லாம் உங்களை நீங்களே ரொம்ப தாழ்வாய் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒரு 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 தடை கற்களை எடுத்து வச்சு உங்களால ஃப்ரீயா எதையுமே செய்ய முடியாம இருக்கலாம். எனக்கு இவ்வளவுதான், எனக்கு வாச்சது இவ்வளவுதான். சுற்றி போக 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 எத்தனை பேர் உங்களை நம்பினாலும், எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் பெருசுன்னு சொன்னாலும், ஆனா உங்க இருதயம் மட்டும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உங்களை குறித்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உங்களை சுற்றி கொண்டே இருக்கலாம். உங்களை குறித்த ஒரு குறைந்த எண்ணத்தினால நீங்கள் உங்களை சுற்றி கட்டி வைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உனக்காக ஒரு மதில் சுவரை கட்ட வேண்டாம், ஒரு தடை கற்களை போட வேண்டாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர், சாதாரணமான பென்னியமின் கோத்திரத்திலிருந்து சவுலை எடுத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின கர்த்தர், ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒருவனை அரசனாக்கின கர்த்தர், சாதாரணமான கூழாங்கல்லினாலே கோலியாத்தை வீழ்த்தின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு நீ கட்டி இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு தள்ளு. உன்னை சுற்றி நீயே கட்டி வச்சிருக்கிற எல்லா சுவரையும் தூக்கி போட்டுரு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமான காரியம், பெரிய காரியம், அதிசயமான காரியம். ஹalleluya, yes lord. எதுவும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. யோசேப்பினுடைய அந்த சிந்தனைகளை எல்லாம் உடைச்சு ஆண்டவர் சொல்றார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நான் நிற்க பண்ணுவேன். அந்த தேவனைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா நீங்கள் ஒரு மதில் சுவரை கட்டி வச்சிருக்கலாம். இவன் வெகுளியானவன், இவன் படிக்காதவன், இவனுக்கு மண்டையில எதுவும் ஏறாது, என் பிள்ளை சுய புத்தி இல்லை, என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் ஏமாந்து போறான், அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை, இனி அவனுக்கு என்ன அமைய போகுது, என்ன எதிர்காலம் அமைய போகுது, என் பிள்ளை ஒரு நோயான ஒரு மனுஷன். அதனால நீங்கள் அநேகம் பேரு உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்களே ஒரு தடையை கட்டி வச்சிருக்கலாம், நீங்களே ஒரு கற்பனை சுவரை கட்டி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லை, அந்த கற்பனையை நீங்க தூக்கி போட்டுருங்க, அதை உடைச்சு போடுங்க. ஆண்டவர் அவங்களை குறித்து பெரிய நோக்கத்தை, பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்கள். எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ யோசேப்புனுடைய தகப்பன் அவன் மேல வச்ச ஆசீர்வாதம், என் மகன் என்ன பண்ணுவான்னா, தடைகளெல்லாம் தாண்டி அவனுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற சுவரை தாண்டி அவன் வளருவான், சுவரை தாண்டி வளருவான். அந்த ஆசீர்வாதம் யோசேப்பினுடைய தலை மேல இருந்துச்சு. முன்னோர்களுடைய சாபோன்ற அந்த சுவரை தாண்டிட்டான். அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனுக்கு விரோதமாய் கட்டின சுவரை அவன் தாண்டிட்டான். மூன்றாவது, அவனுக்கு அவனே கட்டின மதில் சுவரை தாண்டதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். இன்றைக்கு இந்த 15வது நாள் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ மதிலை தாண்டுவாய். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நீ மதிலை தாண்டுவாய். இல்லை பாஸ்டர், எனக்கு பலன் எல்லாம் போயிருச்சு, நான் 10 அடி ஏறினேன், அப்படியே திரும்ப 10 அடி சறுக்கிறேன், என்னால் தாண்டவே முடியல, நான் தாண்டுவேன்னு நான் நினச்சிட்டேன். இந்த சுவர் 10 வருடத்துக்கு முன்னாடியே பெரிய சுவராக இருந்துச்சு, அன்னைக்கு தாண்டறதுக்கு நான் நிறைய பிரயாசம் எடுத்தேன், தாண்டுவேன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் தாண்ட முடியல, இன்னைக்கு வரைக்கும் தாண்ட முடியல. இத்தனை வருடமும் தாண்ட முடியாததையா இனி நான் தாண்ட போறேன், இத்தனை வருஷம் ஜெயிக்க முடியாததையா இனி நான் ஜெயிக்க போறேன். உங்களுடைய இருதயம் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கலாம். என்னை சுற்றி கட்டிட்டாங்க பாஸ்டர், நான் சென்டர்ல மாட்டிக்கிட்டேன், முன்னோர்கள் கட்டி வச்ச மதில் சுவரை தாண்ட முடியல, என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு விரோதமா கட்டி இருக்கிற சுவர்களை என்னால தாண்ட முடியல, அதற்கு பிறகு எனக்கு நானே கட்டி இருக்கிற மதில் சுவர்
நானே என்ன நொந்துட்டு இருக்கிற மதில் சுவரை என்னால தாண்டவே முடியல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கும், உங்க தலை மேல இருக்கும். யோசேப்புனுடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்கள் தலை மேல இருக்கும். இப்போ இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே யோசேப்புனுடைய தலை மேல வச்ச அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேளுங்க. எனக்கு வேணும்பா, எனக்கு வேணும்பா. அவன் சுவரை தாண்டி படருவான், சுவரை தாண்டி படருவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது நடக்கும் ஆண்டவருடைய பிள்ளைய. நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். நான் எல்லாரும் முன்னோர்களுடைய தடைகள் சுவரும் தாண்டிட்டேன். சுற்றி இருக்கிறவங்க கட்டின சுவர், எனக்கு நானே எத்தனை சுவரை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? எத்தனை சுவர், படிக்காதவன்ற சுவர், அழகில்லைன்ற சுவர், எத்தனை சுவர். ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தாண்டி ஜெயிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாமா? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள்? முடியாதவர்கள் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி இந்த ஆசீர்வாதத்திற்காய் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கெஞ்ச ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்தி நீங்க கெஞ்ச ஆரம்பிங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. தடைகளை தாண்டிடுவேன், கள்ளங்களை எல்லாம் நான் கடந்துருவேன். ஹல்லேலூயா. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை நான் ஜெயிச்சிருவேன். ஏன் அப்படின்னா என்னோடு நீர் இருக்கிறீர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஜெபிங்க, ஜெபிங்க, கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, யோசேப்பை தாண்ட பண்ணின கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற சகல தடைகளையும் தாண்டி வளர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ தடைகளை தாண்டிடுவே, பாடும் கள்ளங்களை கடந்திடுவே, மாதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லோ, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். அப்பாவை பார்த்து நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. விசுவாசத்தோட பாடுங்க பார்க்கலாம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை காதவுகளும் என் துதியினால் திடுமே. சிறைச்சாலை காதவுகளும் என் துதியினால் திந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது
என்னாலும் வெற்றி வெற்றி. சொல்லுவோம், தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. நம்பிக்கையோட அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர், அறிக்கை செய்யுங்க. நான் தாண்டுவேன், நான் தோற்று. திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு. ஹalleluya 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 இயேசுவே, ஹalleluya 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 ஹalleluya. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நேரிடத்துல பேசியிருக்கிறார். யோசேப்பினுடைய தலை மேல ஆண்டவர் வச்சிருக்கிற 15வது ஆசீர்வாதம், அவங்க அப்பா சொல்லும்போது சொல்றாரு, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அவனுடைய கொடிகள் சுவரின் மேல ஏறி படரும். யோசேப்புக்கு விரோதமா நிறைய சுவர் கட்டினாங்கப்பா. அதான் நான் சொன்னது மாதிரி முன்னோர்களுடைய சுவர், சுற்றி இருக்கிறவங்க கட்டின சுவர், அவனுக்கு அவனே கட்டின சுவர். எல்லாத்தையும் தாண்டி வளர்ந்து எகிப்திற்கே ராஜாவாய் மாறிட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் ஞாபகப்படுத்துறாரு உங்களுக்கு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம். நான் எங்க பாஸ்டர் முன்னேறது? எங்க வீட்டுல யாருமே முன்னேறல, எங்க வம்சத்துல யாருமே முன்னேறல, நான் முன்னேறதுக்கு கஷ்டம் பாஸ்டர். எங்க அப்பாவும் அப்படிதான் இருக்கிறாரு, எங்க குடும்பத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல இல்ல, அந்த மதில் சுவரை தாண்டறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. தாண்டுவீங்க. அதான் சொன்னேன், உங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் உங்க தாத்தாவுடைய ரத்தம் இல்ல, இயேசுன்ற ரத்தம். ரெண்டாவது, உங்களை சுற்றி மதில் சுவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ அவ்வளவுதான்டா, நீ முடிஞ்ச, நீ எழும்ப மாட்ட. உங்க பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய பேர் மதில் சுவரை கட்டி வச்சிருக்கலாம். உன் பிள்ளை உருப்படாது, உன் பிள்ளை சரி வராது, உன் பிள்ளை, நிறைய பேர் மதில் சுவரை கட்டி வச்சிருக்கலாம். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள தாழ்மையாய் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மதில் சுவரை இடிச்சிட்டு அந்த மதில் சுவரை தாண்டி உங்க பிள்ளைய ஆண்டவர் வளர பண்ணுவார். இப்போ எக்ஸ்பெஷல் நீங்க தான் நிறைய பேர் உங்களுக்கு ஒரு மதில் சுவரை கட்டி வச்சிருக்கிறீங்கல்ல. நான் இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் அறிவு, நான் இப்படிதான் பண்ண முடியும், நான் ஒரு வீக் பர்சன், நான் ஒரு ஃபெயிலியர் பர்சன், என்னை பற்றி எதுவுமே தெரியாது பாஸ்டர் உங்களுக்கு. பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு நீங்களே ஒரு மதில் சுவரை கட்டி வச்சுட்டு ஆண்டவருடைய கிருபையை வீணடிக்காதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சு அப்படியே நடக்கிறத வச்சு உங்களுக்குன்னே ஒண்ணு கட்டிட்டு நீங்க ஏன் உள்ளுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க? வெளியே வாங்க, வெளியே வாங்க. எல்லாத்தையும் அதான் சங்கீதக்காரன் சொன்ன அந்த வசனத்தை இன்னைக்கு முழுக்க சொல்லுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்றீங்களா? ஒரு 10 டைம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், 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 என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. கடைசியா அந்த பாட்டுடைய அந்த ஒரு வரியை எல்லாரும் சேர்ந்து பாடி ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே. கரங்களை தட்டி பாட போறோம். நன்றி ஆண்டவரே, மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே. பாடுங்க. மதில்களை தாண்டிடுவே. இப்ப இடிஞ்சு விழுது, எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுந்தது மாதிரி உங்களுக்கு விரோதமாய் முன்னோர்கள் கட்டி வைத்த அந்த மதில் சுவர் இடிந்து விழுது.
உன் சொந்தங்கள் கட்டி வைத்த மதில் சுவர் இடிந்து விழுது. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டி வைத்த மதில் சுவர் இடிந்து விழுது. உனக்கு நீயே கட்டின மதில் சுவர் இடிந்து விழுது. ராஜா ராஜா இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறதற்கு வாரும். உங்க வார்த்தை போய் உரையாது. மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவேன். இப்ப சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றி. சேர்ந்து தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நம்பிக்கையோட நம்பிக்கையோட உங்க மனசு சொல்லட்டும், ஹல்லேலூயா, நான் தோற்று போவதில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. நம்பி சொல்றப்பா, விசுவாசிச்சு சொல்றப்பா, ஹல்லேலூயா. நான் தோற்று, என் பிள்ளை தோற்று போவதில்லை. இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற என் பிள்ளை தோற்று போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த 15வது நாள் இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஜெபிக்கும் போது எந்த இடத்துல என் பிள்ளை இந்த ஆராதனையை கலந்து கொள்றாங்களோ அவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட மதில் சுவர்கள் இடிந்து விழுவதாக, இயேசுவின் நாமத்தினால இடிந்து விழுவதாக. யோசேப்பு எப்படி தாண்டி வளர்ந்தானோ அப்படி தாண்டி வளரக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பொழுது உடைய பிள்ளைகளை தொடுவதாக.